பிரைஸ் த லார்ட் 21 டேஸ் ப்ரேயரில் இன்றைக்கி டே 15 இருக்கும். தலைப்புக்கான வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 26 அதிகாரம் 22 வசனம். ஆமேன். இவ்வளோ நாள் நம்ம ரெகோபோத்தை சுதந்திரிச்சு கொள்ளணும்னா என்னென்ன காரியங்களை விட்டு விலகணும், என்னென்னமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தேசத்தில் நம்மளுக்கு ரெகோபோத்தா கிடைக்க போகிற தேசத்தில் பழகி பெருகணும்னா என்னென்னமான காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு வேதாகமத்தில் ஆப்ரஹாம் குறித்து பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஆப்ரஹாம் ஈசாக்கு கதை தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ரஹாம் ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு போவாங்க. ஏசப்பா மேலே வச்சுருக்க விசுவாசத்தை நம்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சும் ஏசப்பாவை விசுவாசிச்சும் தான் மகனை பலியாக கொடுக்க போவாங்க. அப்போன்னும் போது தேவதூதனோட வாய்ஸ் கேட்கப்படும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆப்ரஹாமே ஆப்ரஹாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகாசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிகிறேன் என்றார். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட ஒரே பேரான குமாரன் என்று கூட பார்க்காம ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பலியாக செலுத்த போனனால அங்கே அவரோட விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட கீழ்ப்படிதலும் என்ன பண்ணப்படுதுன்னா தெரியப்படுது. அதனால் அந்த தூதனானவர் சொல்லுவாங்க, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி முள்ளில் மாட்டியிருக்கும், அந்த ஆட்டுக்குட்டி நீ பலி கொடுத்துட்டு நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ஆபிரகாம் சொல்லுவாங்க, யெகோவா ஈரேன்னு சொல்லி அந்த பலிபீடத்துக்கு பேர் வைப்பாங்க. இவங்க இந்த மாதிரி ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனாலையும் ஏசப்போக்குள்ள விசுவாசமாக இருந்தனாலையும் அவங்க என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 16, 17, 18 வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகாசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்கும் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமேன். ஆப்ரஹாம் ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால அவர் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே சுதந்திரிச்சு கொள்கிறாங்க அப்படின்னா, அவங்க சந்ததி, அவர் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, அவரோட சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுது. ஏன் அவரோட சந்ததியும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுது அப்படின்னா, இங்கே ஆப்ரஹாமோட விசுவாசமும் கீழ்ப்படிதல் மட்டும் இல்லை, ஈசாக்கோட விசுவாசமும் ஈசாக்கோட ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. அவங்க அப்பா அவன் கையை பிடிச்சி கட்டும் போதே அவன் நினச்சிருந்தா ஓடி போயிருந்துருக்கலாம். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணலை அப்படின்னா, அவங்க அப்பாவை நம்பி அவர் எதுவுமே செய்யலை. அவர் அமைதியாக அவங்க மௌனமாக இருக்கிறாங்க. அப்பாவுக்கு எதிர்பேச்சு எதுவுமே பேசாமல் கீழ்ப்படுகிறாங்க. ஸோ அங்கே ஈசாக்கோட கீழ்ப்படிதல் இருக்குது, ஆப்ரஹாமோட கீழ்ப்படிதல் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கான ஆசீர்வாதம் மட்டும் பெறாமல் அவங்களோட சந்ததிக்கான ஆசீர்வாதங்களும் சேர்ந்து கிடைக்கப்படுது. ஸோ நமக்கான ரெகோபோத்தை நம்ம நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஏசப்பாவை நம்ம முழு மனதாக விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தில் கடுகளவு கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குறைஞ்சிடவே போயிடக்கூடாது. என்ன மாதிரி சோதனைகள் வந்தாலும் நம்ம ஏசப்பாவோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறத மட்டும் எக்காரணத்து கொண்டும் நம்ம விட்டு பின்வாங்கிறதோ விட்டு விலகிறதோ மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கூடவே கூடாது. அதே மட்டும் இல்லாமல் நம்ம ஏசப்பாவை முழு மனதாக விசுவாசிக்கும் போது நம்மளுக்கான ரெகோபோத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா நேர்த்தியாக நம்ம மட்டும் இல்லை நம்ம சந்ததியும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா சுதந்திரிச்சு கொள்ளும். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், பொருளாசைப்பட்டனால கேயாசியோட பொருளாசையினால் அவன் மட்டும் என்ன பண்ணலாம், சாபத்தை வாங்கலை, அவனோட சந்ததியும் சேர்ந்து தான் அந்த சாபத்தை வாங்குச்சு. அதே இங்கே ஆப்ரஹாமோட கீழ்ப்படுதல்னாலும் விசுவாசத்தினாலையும் ஈசாக்கோட கீழ்ப்படுதல்னாலையும் இங்கே யார் எல்லாமே சுதந்திரிச்சு கொள்கிறாங்க அப்படின்னா, அவங்க மட்டும் சுதந்திரிச்சு கொள்ளாமல் அவங்களும் அவங்க சந்ததியார் எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சுதந்திரிச்சு கொள்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமாக என்ன ஒரு காரணம் இருந்திருக்கு அப்படின்னா கீழ்ப்படிதல் விசுவாசம் தான். அதனால நம்ம எப்போவுமே அதிகாலையில் எழுந்திருக்கும் போது ஏசப்பா எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, ஏசப்பா கீழ்ப்படுதல் ஆவி எங்களுக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பாட செபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்நாள் வரை நம்ம ஏசப்பாக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், ஏசப்பா மேலே முழுமையாக விசுவாசம் வைக்காமல் இருந்திருக்கலாம். அது கூட நம்மளோட பழகி பெறுகிறதுக்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம். ஸோ இன்னையிலேருந்து அந்த காரியங்களை நம்ம விட்டு விலகுவோம். ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு
அவருக்குள்ள நம்ம விசுவாசமாக இருக்கும்போது நம்மளோட ரெகோபோத்தை நம்ம நேர்த்தியாக சுதந்திரிச்சு கொள்ளலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுத்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே இசப்பா, இன்றைக்கும் கீழ்ப்படிதல், விசுவாசம், இது ரெண்டையும் குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கோம். ஆவியானவரே, எங்களுக்குள்ள ஆவியானவரே இந்நாள் வரைக்கும் விசுவாசத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த குறைபாடுகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஆவியானவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. உம்முடைய வார்த்தைக்கும் பெற்றோருடைய வார்த்தைக்கும் கனம் பண்ண ஆவியானவரே உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க ராஜா. கீழ்ப்படிந்து இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, இது மூலியமாக எங்களோட ரெக்கோபோத்துக்கு நாங்கள் பள்ளிக்கு பெருகிறதுக்கு ஏதாவது ஒரு தடையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலக்குங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அதிகமாக கீழ்ப்படிய, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க ராஜா. எங்களுக்கான ரெக்கோபோத்தை ஏற்ற நேரத்தில் நாங்கள் சுதந்திரிச்சு கொள்ள உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. கூட இருங்க, கரங்களை பற்றி வழி நடத்துங்க. தாழ்த்தி உடைய பொறுப்பில் கரங்களை ஒப்படைக்கிறேன். பொறுப்படுத்து வழி நடத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.